வெல்கம் டு த தமிழ் டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அமித் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ராஜதந்திரம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ராஜதந்திரம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோவும் ஹீரோவுடைய 2 ஃப்ரெண்டுகளும் வயிற்று பழப்புக்காக சின்ன சின்ன மோசடியும் திருட்டு வேலையும் செஞ்சு அதில் வர்ற பணத்தை வச்சு ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பா ஒரு பெரிய தொகையை ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் முதலீடு செஞ்சிடறாரு. அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி திவால் ஆயிடுது. திவால் ஆனதுனால மனசு உடஞ்ச அவர் தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த கடனை இன்றைக்கி வரைக்கும் ஹீரோயின் கஷ்டப்பட்டு அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் ஹீரோவுக்கும் ஹீரோயினும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கட்டத்தில் ஹீரோயினுடைய கடனை அடைக்கணும், அதே சமயம் நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகணுன்றதுக்காக சின்ன சின்ன திருட்டாக பண்ணாமல் பெருசாக ஒரு திருத்த பண்ணி செட்டில் ஆகிடலான்றதுக்காக பெருசாக ஒரு அட்டெம்ப்ட் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. பொதுவாக தமிழ் சினிமாவில் படத்தை பார்த்துட்டு படத்தில் கதை இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்து, படத்தில் ஹீரோ ஒரு நேர்மையான அதிகாரி சார், அவருக்கு ஒரு தங்கச்சி சார், தங்கச்சி மேலே அவருக்கு பாசம்னா பாசம், அப்படி ஒரு பாசம் சார். 2 ஹீரோயின் சார், 2 ஹீரோயின் கூட லவ்னா லவ், அப்படி ஒரு லவ் சார். அப்புறம் படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க அப்பா பிறக்கிறதுக்கு முன்னே இவங்க தாத்தாவை கொண்டவனை பழி வாங்குகிற ஒரு ஹீரோவுடைய பழி வாங்குகிற கதை சார். அப்புறம் 18 பட்டி மட்டும் இல்லை, பக்கத்து நாடெல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு டெரரான வில்லன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 15 படத்தில் சொல்ல வேண்டிய கதையை ஒரே கதையில் வச்சு கதை சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிளான கதையை எடுத்துக்கிட்டு அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்ல முடியுமோ அதை சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தது, ஆனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தொய்வு இருந்தது. அந்த செகண்ட் ஹாஃபில் தொய்வு இருந்ததுக்கு காரணம், செகண்ட் ஹாஃபில் நிறையா சம்பவங்கள் இல்லை. ஒரு சம்பவத்தை ரொம்ப நேரம் காமிச்சதுனால கூட இந்த தொய்வு இருந்தது. அதே போல் படத்தில் ஹீரோ அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு தான் எல்லா காரியத்தையும் செய்வார். அதனால கூட இந்த தொய்வு இருந்திருக்கலாம். இதை ஸ்லோவாக இருந்ததுன்னு சொல்லாமே தவிர போர் அடிச்சதுன்னெலாம் சொல்ல முடியாது. அதே போல் இந்த படத்தில் நடித்த ஹீரோ, ஹீரோயின், ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த குல்லா கேரக்டரு, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு, அப்புறம் ஆடுகால நரேன், இளவரசு, பட்டியல் சேகர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்கெல்லாம் படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்லாம் கூட நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பட்ஜெட் படம்ன்றதுனால கதையை சுருட்டாமல் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாகவே எடுத்துருக்குறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான படம். கொஞ்சம் பொறுமையும் ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணுன்ற எண்ணமும் உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக குடும்பத்தோடு ஒரு முறை இந்த படத்தை பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.